ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம காட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிரர் இமேஜ். இது வந்து ஸ்கூலில் வந்து நிறைய எக்ஸாம் வைப்பாங்க. என்எம்எஸ், என்டிஎஸ்சி, ட்ரஸ்ட், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய டேலண்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி மிரர் இமேஜ் கேள்வி முக்கியமாக கேட்குறாங்க. அதுக்கான தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேர் காட்ஸ்னு கூட கொடுத்துருக்கோம். அதை வந்து பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் லெட்டர் எது கொடுக்குறோமோ அதை கடைசி லெட்டராக வரும். நமக்கு வேர்ட்ஸ் வச்சும் கூட கொடுக்கலாம். பாருங்கள், சி வந்து ஓ மாதிரியே வந்திருக்கா, அங்கே இடையில மட்டும் கட் ஆகி வந்திருக்கா பார்த்துக்கோங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக வந்து நீங்கள் எழுதி கூட பார்த்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து நல்லா டார்க்காக எழுதிட்டு பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரியும், அந்த இமேஜ் வந்து மாறுறது தெரியும். பாருங்கள், ஏ வந்து அப்படியே வந்திருக்கா, ஆர் வந்து பாருங்கள் பி லெட்டர் மாதிரி அப்படியே வந்து கீழே ஒரு லைன் வந்திருக்கா. அதாவது இந்த பக்கம் பாருங்கள், ஒரு லைன் வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த பி லெட்டருக்குள்ளது வந்து லெஃப்ட் சைடே ஒரு லைன் வந்திருக்கு. டி லெட்டர் பாருங்கள், ஓல் லெட்டர் மாதிரியே தான், அந்த ஓல் லெட்டரில் சொன்னோம்ல அதே மாதிரி. ஆனால் அந்த ரவுண்ட் வந்து வேறு சைடு வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. எஸ் பாருங்கள், எஸ் வந்து நம்ம எப்போதும் போடுற மாதிரி இருக்கிறதுலேயே மிரர் இமேஜில் வேறு மாதிரி இருக்கும். அடுத்து ஏ லெட்டர் அப்படியே இருக்கும். பி லெட்டர் பாருங்கள், பி லெட்டர் வந்து இந்த சைடு ரைட் சைடில் வந்து அந்த ரெண்டு இது இருக்குது, இங்கிட்டு லெஃப்ட் சைடில் மாறிடும். இது சி லெட்டர் முதல்ல நம்ம இப்போ பார்த்தது தான், இங்கே மேலே இருக்குது பாருங்கள். அடுத்து இ லெட்டர், இ லெட்டர் வந்து லெஃப்ட் சைடு 3 லைன் வரும். அடுத்து எஃப் லெட்டரும் அதே மாதிரி தான், லெஃப்ட் சைடு 2 லைன் வரும். அடுத்து ஜி லெட்டர் பாருங்கள், சி மாதிரியே வரும். சி மாதிரியே வர்றது மேலே லைட்டாக போய்ட்டு லெஃப்டில் லைட்டாக ஒரு கோடு, அப்புறம் கீழே வந்துடும். அடுத்து ஹச் அப்படியே வந்துடும். அடுத்து ஐ வந்து அப்படியே வந்துடும். ஜே லெட்டர் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வருது, அது வந்து ரைட் சைடில் திரும்பணும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் திரும்பி இருக்குது. கே லெட்டர் பாருங்கள், ரைட் சைடில் நீட்டிக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நீட்டிக்கிட்டு இருக்குது. எல் லெட்டர் பாருங்கள், மேலேருந்து ஒரு லைன் வருது, அது ரைட் சைடில் போயிருக்கு. இந்த பக்கம் மேலேருந்து ஒரு லைன் வந்து லெஃப்ட் சைடில் போயிருக்கு. எம் லெட்டர் அப்படியே வருது. என் லெட்டர் பாருங்கள், மேலேருந்து கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறி இருக்குது. இது வந்து பாருங்கள், இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஆனால் பாருங்கள், அஃபிஷியல் எண்ணில் வந்து மேலேருந்து கீழே வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போயிருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கீழே இறங்கியிருக்கு. ஓ லெட்டர் அப்படியே வர்றது தான். பி லெட்டர் பாருங்கள், பி லெட்டர் முதல்ல பார்த்த மாதிரியே ஆர் மாதிரியே இருக்கும். அடுத்து கியூ லெட்டர் பாருங்கள், கியூ லெட்டர் ரைட் சைடு ஒரு லைன் வந்திருக்கும், இங்கிட்டு பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒரு லைன் வந்திருக்கு. ஆர் லெட்டர் முதல்லையே நம்ம மேலே நம்ம சேனல் பேரில் பார்த்தது தான். ஆர் பாருங்கள், பி லெட்டர் மாதிரியே வந்துட்டு லெஃப்ட் சைடு ஒரு லைன் வந்திருக்கு. எஸ் லெட்டரும் நம்ம சேனல் இதில் பார்த்தது தான், நல்லா கவனித்து பாருங்கள். அடுத்து டி லெட்டர் அப்படியே வந்துடும், யூ வந்துடும், அப்படியே வி அப்படியே வந்துடும், டபிள்யூ அப்படியே வந்துடும், எக்ஸும் அப்படியே வந்துடும். அடுத்து ஒய் லெட்டர், ஒய்யும் அப்படியே வந்துடும். அடுத்து இசட் பாருங்கள், இசட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி போயிடும். மேலே ஒரு லைன் வந்து லெஃப்ட் சைடு இறங்கி திருப்பி ரைட் சைடு போயிருக்கு. மேலே ஒரு லைன் வந்திருக்கு, கீழே ஒரு லைன் இருக்குது. நம்மளோட அஃபிஷியல் இசட் வந்து மேலே வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இறங்கியிருக்கு. இங்கே நம்மளோட மிரர் இசட் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து கீழே ரைட் சைடு இறங்கியிருக்கு. ஆல்சோன்னு சொல்லி நம்ம அந்த ஸ்மால் லெட்டருக்கும் பார்ப்போம். பாருங்கள், ஸ்மால் லெட்டர் தான் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் புரியாமலும் இருக்கலாம். பாருங்கள், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. மேலே பாருங்கள் ஒரு குக்கி மாதிரி வந்திருக்கா, குக்கி மாதிரி வந்து கீழே வந்து ஒரு ரவுண்ட் அந்த மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்லலாம் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம். பி லெட்டர் வந்து டியாக மாறும், சி வந்து முதல்ல பார்த்தது தான், டி லெட்டர் வந்து பியாக மாறும். அடுத்து இ லெட்டர் வந்து சி மாதிரியே வந்து இடையில ஒரு லைன் ஒன்று வரும். அடுத்து எஃப் லெட்டர் பாருங்கள், எஃப் லெட்டர் கீழேருந்து மேலே போய் ரைட் சைடு திரும்பி இருக்குது. இங்கே பாருங்கள், எஃப் லெட்டர் கீழேருந்து மேலே போய் லெஃப்ட் சைடு திரும்பி இருக்குது. அடுத்து ஜி லெட்டர் பாருங்கள், கீழே எஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம். மேலே வந்து ஒரு ரவுண்ட், அடுத்து லெஃப்ட் சைடு அந்த இது நீட்டிக்கிட்டு இருக்கும். ஹச்சு பாருங்கள், ஹச்சு வந்து முதல்ல அந்த ஏபி அந்த மாதிரி சொன்னோம்ல, இந்த பி லெட்டர் சொன்ன மாதிரியே மாற்றிருக்கு பாருங்கள். ஐ அப்படியே வந்துடும். ஜே லெட்டர் பாருங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள்,
இங்கே ரைட் சைடு திரும்பி இருக்குது. கே வந்து ரைட் சைடு திரும்பி இருக்குது, கே லெஃப்ட் சைடு திரும்ப. எல் அப்படியே வந்துடும். எம்என் இது ரெண்டுமே அப்படியே வராது. அப்படியே வர மாதிரியே தெரியும், ஆனால் அப்படியே கிடையாது. அதே மாதிரி நம்ம அப்படியே வருதுன்னு சொல்லி நம்ம போடுவோம். ஆனால் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்குது ரெண்டுக்குமே. இங்கிட்ட பாருங்கள், இங்கிட்ட ரைட் சைடில் வந்து ஸ்ட்ரைட் லைன் மாதிரி மாறும். ஓ அப்படியே வந்துடும். பி வந்து கியூவாக மாறும், கியூ வந்து பியாக மாறும். அடுத்து பாருங்கள் ஆர் வந்து ஒரு லைன் வந்து ரைட் சைடு போயிருக்கா. இங்கே பாருங்கள், ஆர் வந்து ஒரு லைன் வந்து லெஃப்ட் சைடு போயிருக்கு. எஸ் வந்து மேலே நம்ம எஸ்ஸுக்கு பார்த்தது தான், எஸ் அப்படியே வந்துடும். டி பாருங்கள், டி வந்து இங்கேருந்து மேலேருந்து இறங்கி ரைட் சைடு திரும்பி இருக்குது. இங்கே பாருங்கள், மேலேருந்து இறங்கி லெஃப்ட் சைடு திரும்பி இருக்குது. யூ அதே மாதிரியே தெரியும். நம்ம எம்என் அதுக்குள்ளே கம்பேரிசன் தான். யூ வந்து அந்த ரைட் சைடு வந்து அந்த லைன் வந்திருக்கு, இங்கிட்டு லெஃப்ட் சைடு இருக்குது. விடபிள்யூஎக்ஸ் அப்படியே வந்துடும். ஒய் பாருங்கள், ஒரு லைன் வந்திருக்கு, ரைட் சைடு வந்து அந்த லைன் இன்னொரு லைன் வந்து அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு லைன் வந்து ரைட் சைட்லேருந்து இறங்கியிருக்கு, இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி போயிருக்கு. அடுத்து பாருங்கள், இசட் முதல்ல நம்ம சொன்ன கம்பேரிசன் தான் அப்படியே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவோட கண்டென்ட் என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.